புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சின்ன வயதில் மிகவும் கஷ்டப்பட்டு தாயை பிரிந்து நாடக குழுவிற்கு சென்று அங்கு வளர்ந்தவர். நல்ல நல்ல விஷயங்களை சினிமாவில் எடுத்து வைத்தவர். ஒருவர் மீது நம்பிக்கை வைத்துவிட்டால் அவருக்கு உதவி செய்வது புரட்சி தலைவரின் பண்பாகும். மதுரையை சார்ந்த இந்த 3 எழுத்து இன்ஷியல் கொண்ட நடிகர் நாடக உலகிலிருந்து சினிமாவுக்கு வந்தவர். எம்ஜிஆர் படங்களான ராஜா தேசிங்கு மற்றும் காஞ்சி தலைவன் போன்ற படங்களில் எம்ஜிஆருடன் சேர்ந்து நடித்திருக்கிறார். ராஜா தேசிங்கு படத்திற்கு முதலில் இந்த வேடத்திற்கு பேசப்பட்டவர் ஆந்திரா முதல்வர் NT ராமாராவ் அவர்கள். அவருடைய கால்ஷீட் இல்லை என்றவுடன் இந்த 3 எழுத்து இன்ஷியல் நடிகரை நடிக்க வைத்தார்கள். பெரும்பாலும் எம்ஜிஆர் படங்களில் 2வது கதாநாயகனுக்கு பாட்டு வருவதெல்லாம் நடக்காத காரியம். ஆனால் இந்த 3 எழுத்து இன்ஷியல் நடிகருக்கு எம்ஜிஆர் ஒரு பாடலை கொடுத்து அவரை கௌரவப்படுத்தினார். அதே போல மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சார்ந்திருந்த கட்சியிலும் இந்த நடிகர் பங்காற்றி வந்தார். அதனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு இவரை நன்றாக பிடிக்கும். எம்ஜிஆருக்கு மிக நெருங்கிய வட்டாரத்தில் இருந்து வந்த அந்த 2 எழுத்து நடிகை புதிய பூமி படத்தில் கூட நடித்திருக்கிறார். இந்த 3 எழுத்து இன்ஷியல் நடிகர் நாடக குரூப்பில் சேர்ந்து நடித்து வந்தார். அப்பொழுது இந்த நடிகர் அந்த நடிகையிடம் அத்துமீறி நடந்ததாக கூறப்படுகிறது. எம்ஜிஆர் அவர்கள் இந்த நடிகரை அழைத்து, அந்த பெண் எனக்கு மிகவும் வேண்டப்பட்டவர், தயவு செய்து உங்கள் மீது புகார் சொல்லாத அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். இதனால் அந்த நடிகருக்கு மக்கள் திலகம் மீது கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டு அதிலிருந்து விலக ஆரம்பித்தார். இருவரும் சொந்த கட்சியிலே இருந்தாலும் கூட கொஞ்சம் பட்டும் படாமல் இருந்தார்கள். அந்த 3 எழுத்து இன்ஷியல் நடிகருக்கு 3 மனைவிகள். அதில் முதல் மனைவி நாடகத்தில் தன்னோடு இணைந்து நடித்த கேரளத்தை சேர்ந்த பங்கஜம் என்பவரை கவிஞர் பாரதிதாசன் தலைமையில் திருச்சி திருவரங்கத்தில் 1/12/1946 அன்று மணந்து கொண்டார். அந்த கேரளத்து 2 எழுத்து நடிகையை மணந்து கொள்வேன் என்று சொல்லி அவரை கலற்றிவிட்டது அது ஒரு தனிக்கதை. மீண்டும் பெண்ணாசை இந்த நடிகரை விடவில்லை. இவர் 1956 குலதெய்வம் படத்தில் தன்னோடு இணைந்து நடித்த அந்த கண்ணகி வேடத்தில் நடித்த அந்த நடிகைக்கு நூல்பட்டு பல ஆசை வார்த்தைகளை கூறி, உனக்கு என் சொத்துக்களை எழுதி வைக்கிறேன் என்று சொல்லி ஆசை காட்டி அவ்வாண்டியிலேயே களவு திருமணம் செய்து கொண்டார். அத்திருமணம் சில ஆண்டுகளில் வெளியே தெரிய வந்தது. அந்த நடிகை மக்கள் திலகம் எம்ஜிஆர் படங்களில் தம்பியாக நடித்தவர். சொந்த அண்ணனாக எம்ஜிஆரை பாவித்து வந்தவர். அதனால் இந்த கேள்விப்பட்ட புரட்சி தலைவர் அந்த நடிகையும் அந்த 3 எழுத்து இன்ஷியல் நடிகரை அழைத்து, ஒரு அண்ணன் தங்கைக்கு எப்படி சீர்வரிசை செய்து கொடுப்பாரோ மணமக்களை அழைத்து அப்படி விருந்து உபச்சாரம் செய்து வாழ்த்தினார். அப்படியெல்லாம் செய்து இருவருக்கும் பழம் தட்டுக்களுடன் 10,000 ரூபாய் கொடுத்து இருவரையும் வாழ்த்தி ராமாபுரம் தோட்டத்திற்கு வர வைத்து வாழ்த்தி அனுப்பினார். அதுதான் புரட்சி தலைவரின் பண்பு. அந்த தங்கையாக நடித்த நடிகையின் மீது கொண்ட அன்பு. ஆனால் அந்த 3 எழுத்து நடிகர் அந்த நடிகையிடமும் செய்தார் வம்பு. அந்த நடிகையுடன் சேர்ந்து வாழ்ந்தாரா இல்லையா, என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். முதல் மனைவியை கீழ் வீட்டில், 2வது இந்த நடிகையை மேல் வீட்டில் வைத்து குடும்பம் நடத்தினார் அந்த பிரபல நடிகர். அதுவரை சுதந்திர பறவையாக இருந்த அந்த நடிகை மீது இந்த 3 எழுத்து இன்ஷியல் நடிகர் சந்தேக கண் கொண்டு அந்த படங்களில் நடிக்காதே, இந்த படங்களில் நடிக்காதே என்று கண்டிஷன் போட்டார். பிறகு நடிகையின் சொத்துக்களை எல்லாம் ஆட்டையை போட்டுவிட்டார். அழுது கொண்டே தெருவுக்கு வந்தார் அந்த நடிகை. ஒரு மகனும் அந்த நடிகருக்கு இந்த நடிகையின் மூலம் பிறந்தது. இருவருக்கும் வாழ்க்கை ஒத்து வரவில்லை, வாழ பிடிக்கவில்லை, வாழ கொடுத்து வைக்கவில்லை. சினிமாவில் புரட்சி வசனம் பேசிய அந்த நடிகர் இந்த நடிகையிடம் சேர்ந்து வாழவில்லை. பிறகு இருவரும் விவாகரத்து பெற்று பிரிந்து விட்டார்கள். இது புரட்சி தலைவருக்கு தெரிய வந்த பொழுது மிகவும் மனம் நொந்து போனார். ஏன் இந்த இன்ஷியல் நடிகர் இப்படி நடந்து கொள்கிறார், பெண்கள் விஷயத்தில் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறார் என்று வருத்தப்பட்டார். தான் சார்ந்த கட்சியை சார்ந்தவர் என்பதால் அவரிடம் மனைவியை விட்டு பேச முடியவில்லை. எதையாவது சொல்ல போய் மீண்டும் கோபப்படுவாரோ என்று கொஞ்சம் எம்ஜிஆர் அமைதி காத்தார். சொத்துக்களை இழந்து கலவனை இழந்து ஒரு குழந்தையோடு நடுத்தருவுக்கு வந்த அந்த நடிகை புரட்சி தலைவர் வீட்டுக்கு வந்து கண்ணீர் விட்டு அழுதார். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் என்று ஆறுதல் வார்த்தை சொன்ன எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு தெரிந்த கம்பெனியில் எல்லாம் கூப்பிட்டு அந்த நடிகைக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அந்த நடிகைக்கு ஆதரவாக தொலைபேசி வாயிலாக பேசி வாய்ப்புகளை வாங்கி கொடுத்தார். சொத்துக்களை எல்லாம் அந்த நடிகைக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கூறிய வார்த்தை, செய்த உதவி சொந்த சகோதரன் செய்ததை போல உணர்ந்து நன்றி தெரிவித்தார். 3வதாக தாமரை செல்வி என்பவரை மணந்து கொண்டார் அந்த 3 எழுத்து இன்ஷியல் நடிகர். இதுவும் எம்ஜிஆர் காதுக்கு வந்தது. தன் அரசியல் கட்சியை சார்ந்த ஒருவர் இப்படி நடந்து கொள்கிறார் என்று எம்ஜிஆர் வருத்தப்பட்டாலும் அவருக்கு தனியாக ஆலோசனைகள் கூறினார். அரசியலில் இருக்கிறீர்கள், நீங்கள் உங்கள் பெயரை உங்கள் இமேஜை காப்பாற்றிக் கொள்ள வேண்டாமா என்று சொல்லி அன்புடன் கண்டித்தார். பிறகு எம்ஜிஆர் தொடங்கிய கட்சியிலும் வந்து சேர்ந்தார் அந்த நடிகர்.
மதுரையில் ஒரு தொகுதியில் எம்எல்ஏவாக நிற்க வைத்து எம்ஜிஆர் அவர்கள் அந்த நடிகரை வெற்றி பெற செய்தார். இப்படி நல்ல நடிப்பு திறமை இருந்தும் நல்ல குரல் வளம் இருந்தும் பெண் மோகத்தால் என்ன செய்கிறோம், எப்படி நடந்து கொள்கிறோம் என்ற காரணத்தால் ஒரு உயர்ந்த நிலை அந்த நடிகர் எட்டி பிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. மனம் வாட்டி வதைத்தது. 3 திருமணம் செய்தும் மன நிம்மதி இல்லாமல் கடைசி காலத்தில் மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து மறைந்தார் என்று அவருக்கு நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் பேசியது நம் காதுகளில் விழுந்தது. இது ஏன் சொல்கிறோம் என்றால், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அருகில் இருந்து கொண்டே அவருடைய ஆலோசனைகளை பின்பற்றாமல், அவர் சொல்லும் செய்திகளை காது கொடுத்து கேட்காமல் தங்கள் வாழ்க்கையை இழந்து மன நிம்மதி இல்லாமல் வாழ்ந்த நடிகைகள் நிறைய பேர் உண்டு. இப்பொழுது கூட நான் அரசியலுக்கு என்று சொல்லும் ஒரு நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் படங்களை பார்க்க வேண்டும். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை புத்தகங்களாக வெளிவந்திருக்கிறது, அதை படிக்க வேண்டும். ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருப்பார் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து மறைந்த ஏழைகளின் இதய தெய்வம் எம்ஜிஆர். அவர்களைப் போல ஏழைகள் மீது இரக்கம் கொள்ள வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும். 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கும் அந்த நடிகர் வருடத்திற்கு 1 கோடி ரூபாய் ஏழைகளுக்காக ஒதுக்கினால் நீ பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இப்படி சிக்கலில் மாட்டிக்கொண்டு வீட்டுக்குள் முடங்கி இருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. நீ செய்யும் நல்ல உதவிகள் உனக்கு நல்ல பெயரை வாங்கி தரும், அரசியலில் உனக்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே புரட்சி தலைவர் படத்தை போட்டுவிட்டு ஓட்டு கேட்டால் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று நினைப்பதை விட்டுவிட்டு புரட்சி தலைவர் வழியில் அவர் சொன்ன தான தர்மம் செய்வது, அவர் காட்டிய அன்பு நெறியோடு ஏழைகள் மீது எம்ஜிஆர் காட்டிய நேசம் பாசம் என வாழ்ந்தாலே நீ பெரிய தலைவன் ஆகலாம். இந்த 3 எழுத்து இன்ஷியல் நடிகரும் கூட எம்ஜிஆர் அவர்கள் நடத்தி வைத்த நடிகையுடன் நன்றாக வாழ்ந்திருந்தால் எம்ஜிஆர் சந்தோஷப்பட்டிருப்பார். வாழ்க மக்கள் திலகம் புகழ், வளர்க அவரது நற்பண்புகள்.